பிஎஃப் கணக்கில் 8.25% வட்டி வரவு. உங்கள் பேலன்ஸை உடனே செக் செய்வது எப்படி? சம்பளம் வாங்கும் கோடிக்கணக்கான இந்தியர்களின் கவனம் இப்போது பிஎஃப், இபிஎஃப் சேமிப்பு பக்கம் திரும்பியுள்ளது. 2025 முதல் 2026 வரை நிதியாண்டிற்கான 8.25% வட்டியை ஊழியர்களின் கணக்கில் வரவு வைக்கும் பணிகளை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ தொடங்கியுள்ளது. வழக்கமாக ஜூன் முதல் ஜூலை மாதத்திற்குள் இந்த வட்டித்தொகை வரவு வைக்கப்படும் என்பதால் லட்சக்கணக்கான ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் பேலன்ஸ் உயர்வதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். உங்கள் நிறுவனம் பிஎஃப் தொகையை சரியாகச் செலுத்தியுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த இப்போதே உங்கள் பாஸ்புக்கை ஒருமுறை சரிபார்த்துக் கொள்வது நல்லது. பிஎஃப் பேலன்ஸை சரிபார்க்க இபிஎஃப்ஓ போர்டல் அல்லது உமாங் செயலியை பயன்படுத்தலாம். உடனடி தகவல்களுக்கு உங்கள் யுஏஎன் எண்ணை 7738299899 என்ற எண்ணிற்கு எஸ்எம்எஸ் செய்யலாம். ஸ்மார்ட் போன் வசதி இல்லாதவர்கள் 996-6044425 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்தும் தங்கள் கணக்கிலுள்ள தொகையை தெரிந்து கொள்ளலாம். இந்த டிஜிட்டல் வசதிகள் மூலம் சந்தாதாரர்கள் வீட்டில் இருந்தபடியே வட்டி வரவு வைக்கப்பட்டதை எளிதாக உறுதி செய்ய முடியும். இபிஎஃப் 8.25% வட்டி மற்றும் வருவாயை கண்காணிப்பது எப்படி? சந்தையில் நிலவும் மற்ற சேமிப்பு திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது வழங்கப்படும் 8.25% வட்டி விகிதம் மிகவும் லாபகரமானதாக கருதப்படுகிறது. பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் நிலையான மற்றும் அதிக வருமானம் கிடைப்பதால் முதலீட்டாளர்கள் பிஎஃப் திட்டத்தையே பெரிதும் விரும்புகின்றனர். பொது வருங்கால வைப்பு நிதி பிபிஎஃப் 7.1% வட்டியை வழங்கினாலும் அதில் பிஎஃப் திட்டத்தைப் போல நிறுவனம் தரப்பில் பங்களிப்பு வழங்கப்படுவதில்லை. மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் எஸ்சிஎஸ்எஸ் இதற்கு இணையான வட்டியை வழங்கினாலும் அது முதியவர்களுக்கான பிரத்யேக திட்டமாக உள்ளது. திட்டங்களை பொறுத்து அதன் வட்டி விகிதங்களும் மாறுகிறது. இபிஎஃப் 8.25%, எஸ்சிஎஸ்எஸ் 8.2%, பிபிஎஃப் 7.1%. வட்டி வரவில் தாமதமா? இதற்கான தீர்வையும் சொல்கிறேன். தொழில்நுட்ப கோளாறுகள் அல்லது உங்கள் நிறுவனம் தரப்பில் ஒப்புதல் அளிப்பதில் ஏற்படும் தாமதம் காரணமாக உங்கள் கணக்கில் வட்டித் தொகை அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். ஒருவேளை வட்டி வரவு வைக்கப்படவில்லை என்றால் இபிஎஃப்ஐஜிஎம்எஸ் போர்டல் மூலம் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக புகார் அளிக்கலாம். ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்பவர்களுக்கு அதிலிருந்து கிடைக்கும் வட்டிக்கு வரி விதிக்கப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த விதிமுறை அதிக சம்பளம் வாங்குபவர்களை மட்டுமே பாதிக்கும். சாதாரண ஊழியர்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. உங்கள் ஓய்வு காலத்தை நிதி ரீதியாக பாதுகாப்பாக வைத்திருக்க பிஎஃப் கணக்கை அவ்வப்போது கண்காணிப்பது அவசியம். பாஸ்புக்கை அடிக்கடி சரிபார்ப்பதன் மூலம் மாதாந்திர டெபாசிட்டில் ஏதேனும் குளறுபடிகள் இருந்தால் உடனே கண்டுபிடித்து விடலாம். இத்தகைய விழிப்புணர்வு உங்கள் எதிர்கால நிதி திட்டமிடலுக்கு பெரிதும் உதவும். தடையற்ற டிஜிட்டல் சேவைகள் மற்றும் வேகமான அப்டேட்டுகளை பெற உங்கள் யுஎன் எண்ணை எப்போதும் ஆக்டிவாக வைத்திருங்கள். இது போன்ற மேலும் தகவலுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.